subscribe to my channel. வணக்கம். அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் பசுமாட்டின் கோமியத்தில் 80 வகையான நோய்களை தீர்க்கக்கூடிய மருத்துவ சக்தி இருப்பதாக ஐஐடி இயக்குனர் காமகோடியின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த கருத்துக்கு ஆதரவாக பேசிய தெலுங்கானா முன்னாள் கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் ஆகியோரை கண்டித்தும் மாட்டு கோமியத்தை பாக்கெட்டில் அடைத்து திராவிட தமிழர் கட்சியினை இன்று கொக்கரகுளம் தபால் நிலையம் வழியாக அவர்களுக்கு அனுப்ப முயன்ற போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. திராவிட தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் கருமுகிலன், மாநில மகளிரணி செயலாளர் மீனா, மாவட்ட துணை செயலாளர் ஆனந்த், திமுக நிர்வாகிகள் சுடலை, அர்ஜுனன் ஆகியோர் தபால் நிலையம் முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. காவல்துறையின் அனுமதி மறுப்பால் இரு தரப்பினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் இதுபோன்ற அவதூறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரப்புவோருக்கு திராவிட தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் கருமுகிலன் கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார். திராவிட தமிழர் கட்சி இன்று திராவிட தமிழர் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது ஏனென்று சொன்னால், சமீபத்தில் ஐஐடி இயக்குனர் திரு காமகோடி என்பவர்கள் மாட்டு சிறுநீரகத்தில் 80 வகையான மருத்துவ குணங்கள் உள்ளது என்று ஒரு பொய்யான அறிக்கையை கூறியுள்ளார். மாட்டு மூத்திரம் என்பது கழிவுதான், அதில் ஒருபோதும் மருத்துவ குணம் இல்லை என்பது இதுவரை நிரூபிக்கப்படவில்லை. ஆனாலும் இங்கே இருக்கிற பிஜேபியினுடைய கைக்கூலிகளாக பிஜேபியினுடைய அஜெண்டாவை நிறைவேற்றும் விதமாக இங்கே இருக்கிற ஐஐடி நிறுவனர் திரு காமகோடி என்பவர் ஒரு பொய்யான தகவலை கூறி கொண்டிருக்கிறார். இவருக்கு இங்கே இருக்கின்ற பிஜேபியினுடைய எம்எல்ஏ திருமதி வானதி சீனிவாசன் அவர்களும், முன்னாள் கவர்னர் திருமதி அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஆதரவு கருத்து தெரிவித்துள்ளனர். இவர்களுக்கு இன்று தபால் மூலமாக மாட்டு சிறுநீர் தபால் மூலம் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு மேல் இந்த நிகழ்வு என்பது நீடித்தால் இந்த சிறுநீரகம் என்பது இந்த 3 நபர்களுக்கும் நேரடியாக வீடு சென்று அவர்களிடம் சமர்ப்பிக்க நேரடியாக கொடுப்பதற்கு திராவிட தமிழர் கட்சி தோழர்கள் தயார் நிலையில் உள்ளோம். தேவைப்பட்டால் அந்த போராட்டத்தையும் கையில் எடுக்க நாங்கள் தயாராக உள்ளோம். இது போன்ற பொய்யான கருத்துக்களை கூறக்கூடாது என்பது திராவிட தமிழர் கட்சியின் சார்பான ஒரு கோரிக்கை. இது தமிழ்நாடு பெரியார் மண், இது திராவிட மண், இது வடநாடு அல்ல, இது உத்தரப்பிரதேசம் அல்ல, இது பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அல்ல, இது பெரியார் மண் என்பதை இங்கு இருக்கின்ற பிஜேபி நபர்கள், பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம். பேர் பொறுப்பு. கருமுகிலன், திராவிட தமிழர் கட்சி, நெல்லை மாவட்ட செயலாளர்.